ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல் பவுண்ட் டிராமாவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் ப்ரொடியூசர் கிட்ட ஏன்டா ஒய்ஃபையும் குழந்தையும் தனியா விட்டுட்டு வந்தா நீ அவங்க கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பாக்குறான். அவன் காலை பிக் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா இவங்க நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனோட ஹெட் ஆபீஸ்க்குள்ளேயே வந்துட்டாங்க குழந்தையோட. நீ எங்கதான் இருக்க, ஏன் கால் பிக் பண்ணல அப்படின்னு இவன் டெக்ஸ்ட் பண்ணும் போது, என்னை மன்னிச்சிரு, நம்ம குழந்தை என்ன தப்பு பண்ணா, அவனுக்கு ஏன் இப்படி ஒரு சாபம் வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்காக நான் நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன் ஆபீஸ் தான் வந்திருக்கேன் அப்படின்னு டெக்ஸ்ட பார்த்த உடனே ப்ரொடியூசருக்கு தூக்கி வாரி போடுது. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சானோ அதுதான் நடக்குது. அரக்க பறக்க கிளம்பி வந்துட்டு இருக்கான் ப்ரொடியூசர். அதே நேரத்துல ப்ரொடியூசரோட ஒய்ஃபை யூஜி தான் வந்து பாக்குறான். என்னம்மா என்ன விஷயம் கேட்கும்போது ஒரு பென் டிரைவை எடுத்து கொடுத்து இதுல இருக்கிறத பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப கரெக்டா நம்ம ப்ரொடியூசரும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒய்ஃபும் குழந்தையும் நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன் ஆபீஸ்க்குள்ள போயிட்டாங்க, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் கேட்கறான். சோ நம்ம யூஜியும் அதுல இருக்கிற வீடியோவை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறான். சரிமா, இத பத்தி நான் சேர்மேன் கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, வெளியே போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சேர்மேனுக்கு கால் பண்ணி அர்ஜென்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ண சொல்றான் யூஜி. ப்ரொடியூசரும் அவன் ஒய்ஃபுக்கு எவ்வளவோ டைம் கால் பண்ணி பாக்குறான், பட் அவங்க பிக் பண்ற மாதிரி இல்ல. இங்க நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன்ல இந்த வீடியோவை பத்தி எல்லாத்துக்கும் செம்ம ஷாக் ஆகுது. இப்போதைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம ஆர்கனைசேஷன் மேல இருக்க நம்பிக்கை மக்களுக்கு போயிரும். அதனால அந்த குழந்தைய அம்மாவையும் தனித்தனியா பிரிச்சு வைங்க. இந்த வீடியோ விஷயம் யார் யாருக்கு தெரியுமா அத்தனை பேத்தி தூக்கிருங்க அப்படின்னு சேர்மன் ஆர்டர் கொடுத்துறாரு. இவங்க ஒய்ஃப் கால் பிக் பண்ணாதனால அங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, தயவு செஞ்சு வெளியே வந்துரு அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிடுறாரு. சோ ப்ரொடியூசரும் நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனோட ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஆல்ரெடி ஹீரோயினும் அவங்க டீமை சேர்ந்தவங்க அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே இந்த ஆபீஸ்க்குள்ளதான் வந்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை வேற அழுக ஆரம்பிச்சிருது. இதுதான் சான்ஸ்னு நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன்ல இருக்க ஒரு லேடி நேக்கா அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு போயிடுறாங்க. இவங்களும் பின்னாடி குழந்தை கூட கதறி போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் சேர்மனோட இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ஸ்டாஃப் சேர்மன் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு, இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா ரிப்போர்ட்டர் சொல்லுவாங்களா, கடைசியா 2 பேத்த கொண்டு தொங்க விட்டானுங்களா ஏரோகிட்ட சேர்ந்தவங்க, அத பத்தி எல்லாம் நீங்க எந்த கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கடவுள் தான் தண்டிக்கணும்னு சொல்றீங்க, பட் ஏரோகிட்ட சேர்ந்தவங்களும் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தண்டனை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இதுதான் சான்ஸ். ஹீரோயினோட டீம்ல இருக்க ஒருத்தன் என் முன்னாடி ஏஞ்சல் வந்து என்னோட டைமை குறிச்சிட்டு போயிட்டாங்க, எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல சாவு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்றான். இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஹீரோயினும் மத்தவங்களும் ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. அதே டைம்ல குழந்தை என்கிட்ட கொடுங்க நம்ம கெஞ்சி கதறுது, பட் அந்த லேடி கொடுக்கற மாதிரி இல்ல. இவனுக்கு இப்பதான் அந்த லேடி ஆக்ரோஷமா புடிச்சு பிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த லேடிக்கும் இப்பதான் புரியுது புருஷங்கார சொல்றது உண்மைதான் அப்படின்னு. அப்ப என் பொண்டாட்டி மேல இருந்து கையே இடங்களான ஒரு சத்தம் வருது. பார்த்தா ப்ரொடியூசரு. இவனுங்களும் ப்ரொடியூசர் தானே அசால்ட்டா வரும்போது ஹீரோயின் உள்ள புந்து மரண காட்டிட்டு இருக்கா எல்லாத்தையும். ஒரு கட்டத்துல அந்த லேடி கிட்ட இருந்து குழந்தையும் பிடிக்கிட்டு பேக் என்ட்ரன்ஸ் வழியில எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லாபில வேற ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அங்க யூஜி வந்துடுறாரு. இவனையும் பிடிக்க நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, பட் எல்லாத்துக்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். சரி, இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் டைம் முடிஞ்சது, எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு மான்ஸ்டர் வர மாதிரி சொன்னோன்னு எல்லாம் பயந்து கொலை நடுக்குறாங்க. ஆனா யாருமே அங்க காணோம். சோ இது ஒரு டிராப்ங்கிற விஷயம் யூஜிக்கு புரியுது. அவனை ஃபர்ஸ்ட் புடிச்சு வைங்கடா நான் வரேன்னு சொல்லிட்டு அவசரமா உள்ள ஓடிட்டு இருக்கா யூஜி. அதுக்குள்ளேயும் நம்ம ஆளுக குழந்தையோட பார்க்கிங் லாட்க்கு வந்துடுறாங்க. எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா கண்ணா பின்னான்னு வந்துட்டு இருக்கானுங்க ஆளுக. இவனும் கிடைச்ச கேப்ல எல்லாம் காரை விட்டு ஒரு வழியா எஸ்கேப் ஆயிடுறா. அதே டைம்ல இந்த சேர்மன் காரை யூஜியை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது நம்ம ஆர்கனைசேஷன் மேல மக்களுக்கு இருக்கிற மரியாதை சுத்தமா போயிரும். என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது. இந்த விஷயம் வெளியே லீக் ஆகவே கூடாது, வேணா ஏரோஹெட் டீமையும் யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே நேரத்துல ஹீரோயின் ப்ரொடியூசரும் ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடம் சேஃபா அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் கேட்கும்போது என் டீம்ல இருக்க ஒருத்தன் தான் எங்களை ரெஃபர் பண்ணா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்க்க போற ஆளுக்குமே ஏஞ்சல் வந்து டேட்டா குறிச்சிட்டு போயிட்டாங்க. சோ அவனுமே சாவுக்கு பயந்துதான் இருக்கான். இப்ப நம்மளுக்கு இவனை விட்டா வேற ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒருத்தனை மீட் பண்றாங்க. அவனும் உங்களை நல்லா தான் ட்ரீட் பண்றான். அப்ப அந்த ஆள் இருந்துட்டு நானும் நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனோட ஃபாலோவர் தான், எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணதில்லை, அப்புறம் எதுக்கு எனக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சதுன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் எல்லாத்து மேலயும் எனக்கு வெறுப்பு வந்துச்சு. இந்த குழந்தைய பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது, தப்பே பண்ணலனாலும் இந்த சாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருந்துட்டு இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம லைவா டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும், அப்பதான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆள் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்தேன், சோ என்னோட சேனல்லே அப் பண்ணிடலாம், நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்யூப்மெண்ட் எடுக்க வரும்போதுதான் பக்கத்து ஷெல்ஃப்ல ஒரு மாஸ்க் இருக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. இது வேற எந்த மாஸ்க்கும் கிடையாது, ஏரோஹெட் குரூப்போட தலைவன் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ல வந்து கத்திட்டு இருப்பான்ல அவன் தான் இவன். சோ அவனோட சேனல்ல நம்ம ஹீரோயினும் பேசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றா. அதுல ஹீரோயின் வந்துட்டு இப்ப
இப்போ பிறந்த குழந்தைக்கும் அந்த சாபம் கிடைச்சிருக்கு. அப்படி குழந்தை என்னதான் தப்பு பண்ணும்? எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கடவுளோட வேலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனை நம்பாதீங்க. சோ இந்த குழந்தையோட டெமான்ஸ்ட்ரேஷன் டைம் நாளைக்கு நைட் 9:30 மணிக்கு. அதுக்கப்புறமாவது கடவுள் இதை செய்யலங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாம் ஒருத்தர் வீட்டுல ஸ்டே பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஏரோட சேர்ந்தவன். அவன் நான் கடைக்கு போறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இவங்களும் எதுவும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. பைபிள பம்பிட்டே வெளியே வரும்போதுதான் இவன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் இதே மாதிரி ஆன்லைன்ல கத்துன்னு கத்தி கதறி இருக்கான். எல்லாத்து மண்டையை கழுவிட்டு வெளியே வரும்போது அந்த ஏஞ்சல் இவன் கண்ணு முன்னாடி வந்து இவன் சாக போற நாளையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு இப்ப நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனோட சேர்மேனுக்கு கால் பண்ணிருக்கான். சோ சேர்மேன் மட்டும் இல்லாம அவங்க டீமை சேர்ந்த அத்தனை பேர் இவன் பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவன் இருந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாக போற தேதியை குறிச்சிட்டு போயிட்டாங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, அதனாலதான் கடவுள் மேல ஒரு வெறுப்பு வந்து மொத்தமா ஒதுங்கி இருந்தேன். ஆனா இப்போ இன்னொரு சபிக்கப்பட்ட குழந்தைய என் கண்ணுல காட்டியிருக்காங்க. அதுலயும் முக்கியமான விஷயமே, அந்த குழந்தை இறந்த அடுத்த 5 நிமிஷத்திலேயே என்னுடைய சாவு வரப்போகுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற அந்த சேர்மன் இருந்துட்டு, பாத்தியா நான் சொன்னேன்ல நீ கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவன், சில சமயம் கடவுளும் தப்பு பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ண தப்பு தான் உனக்கு தேதி குறிச்சது. ஆனா அதை சரி பண்றதுக்குதான் உனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாக போற அந்த குழந்தைய உன் கண்ணுல காட்டியிருக்காங்க. சோ கடவுள் எப்பவுமே உனக்கு கடமைப்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லும்போது இவன் சைக்கோ தனமா சிரிச்சிட்டு இருக்கான். சரி இப்ப என்ன பண்ணலான் இருக்க? கடவுள் உன்னை நம்பி கொடுத்த பொறுப்பை ஏத்துக்க போறியா? அதுக்கு உதவி பண்றதுக்குதான் நாங்க இருக்கோம், நீ எங்க இருக்கன்னு சொல்லுன்னு கேட்ட உடனே கோவம் வந்துடுது. இது கடவுள் எனக்கு கொடுத்த மிஷன், அது நான் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். வேணும்னா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கறேன், நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இதுல சேர்மனுக்கு செம்ம காண்டாகுது. பைபிள்ல அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலயே அவன் போனை தூக்கி வீசிட்டு போயிடுறான். சோ இதை முடிஞ்சா ட்ரேஸ் பண்ணிட்டு வாங்கடா அப்படிங்கறத அவன் கொடுக்கற க்ளூ. அப்படியே ஈவினிங்கும் ஆயிருது. சோ ஹீரோயினுக்கு அவன் டீமை சேர்ந்தவங்க கால் பண்ணி அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல ரூம்க்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ஆனா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்க்கு வந்தவனுல இந்த ஏரன் ஹெட்ட சேர்ந்தவன் பழையபடி சைக்கோத்தனமா வேஷம் போட்டு அவங்களே வேட்டையாடுறான். அதே நேரத்துல யூஜி அவன் டீம் பிளஸ் போலீஸோட உதவியோட இந்த லூசுப் பையரோட மொபைல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு வந்துடுறானுங்க. நம்ம ஹீரோயின் திருப்பி கால் பண்ணி பாக்குறா, யாருமே எடுக்கிற மாதிரி இல்ல. இவளுக்கும் சந்தேகம் வந்துருது. சரி போய் செக் பண்ணி பார்க்கலாம் கிளம்புனா ப்ரொடியூசர் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போறாரு. சோ சேஃப்டிக்காக அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற கண்ணையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். கீழே வந்து பார்த்தா வந்தவனுங்க எல்லாம் ரத்த வெள்ளத்துல கிடக்குறானுங்க. பக்கத்திலேயே சைக்கோ மாதிரி உட்காந்து அந்த லூசு பையன் சிரிச்சிட்டு கிடக்குறான். டேய் உனக்குமே சாபம் வந்திருக்குன்னு சொன்னீங்கடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, கடவுள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு, சோ அதை சரி பண்றதுக்காக தான் நான் இருக்கேன். உன் குழந்தைக்கு நடக்கிற விஷயத்த வெளியே காட்டினா கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் போயிரும். அதனால குழந்தையோட கதையை நான் முடிக்க போறேன்னு சொன்னோன்னே ப்ரொடியூசர் காண்டாகுது. அந்த எலக்ட்ரிக் ஷாக்கோட கண்ணை வச்சு ஒரு வழியா இந்த கலர் மண்டையனை மட்டையாக்குறாரு. அப்பவும் அவன் விடுற மாதிரில துரத்தி வந்து ப்ரொடியூசரை தூக்கி வீசிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஹீரோயின் தான் சண்டை போட்டு தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அந்த குழந்தையோட அம்மா குழந்தையோட வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த குழந்தைக்கு வர இப்படி நடக்க போகுது. அதனால அந்த பில்டிங்கோட சென்டர்ல நின்னுட்டு அங்க இருக்க அத்தனை மக்களையும் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி என் குழந்தைக்கு சாபத்தை கொடுத்திருக்காங்க, இந்த சின்ன குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பிறந்த குழந்தை என்ன தப்பு பண்ணும்? இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத சில லூசு பசங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டுறானுங்க. இத ஒரு போலீஸ்காரனும் பாத்துறான். அவன் யூஜி கிட்ட இந்த வீடியோவையும் காட்டிடுறான். சோ இந்த லொகேஷனுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதே நேரத்துல ஒருபடியா ஹீரோயின் இந்த ஏரோ ஹெட்ட சேர்ந்தவனை அடிச்சு போட்டு ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா கரெக்டா அந்த மான்ஸ்டர்ஸ் வர சவுண்ட் கேக்குது. பாவம் இந்த குழந்தையோட அம்மாக்களை உசுரே இல்ல. இருக்கிற அத்தனை மக்களும் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சும்மா வானத்துல இருந்து தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுகிறானுங்க 3 மான்ஸ்டர்ஸும். அவனுக்கு டார்கெட்டே இப்ப அந்த குழந்தை தானே. கதையை முடிக்கலான்னு வரும்போது ஒருவேளை அந்த குழந்தையோட அம்மா ஜஸ்ட் அந்த குழந்தையை காப்பாத்திடுறாங்க. அதுக்குள்ளேயும் ப்ரொடியூசர் அங்க வந்துடுறாரு. அவருனால முடிஞ்ச அளவுக்கு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி மான்ஸ்டர்ஸ் அடிக்கிறாரு. எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஹீரோயினும் வந்துடுறா. அவ பங்குக்கு அவளும் காட்டுன்னு காட்டுறா. பதிலுக்கு ஒரே அடியில எகிரிட்டு போய் விழுந்துடுறா ஹீரோயின். என்ன நடந்தாலும் சரி இந்த அம்மா அந்த குழந்தைய விடுற மாதிரி இல்ல. இந்த மான்ஸ்டர்ஸும் உயிரை எடுக்காம போகாதாட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ப்ரொடியூசரும் அவரோட ஒய்ஃபும் குழந்தைய சென்டர்ல வச்சுட்டு 2 பேத்தையும் சுத்தி ஒரு கயிறு கட்டிக்கிறாரு. ஆனா அங்க வந்த மான்ஸ்டர்ஸ் மனசாட்சியே இல்லாம இவங்க 3 பேத்து மேலேயும் பவரை யூஸ் பண்ணி சோலை எடுத்துட்டு அது பாட்டு கிளம்பி போயிருது.
வருது. பாவம் மக்கள் எல்லாம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஏன்னா எடுக்க வந்தது குழந்தையோட உயிர், காப்பாத்த நினைச்சதுக்காக அவங்க அப்பா அம்மா உயிரும் சேர்ந்து போயிருக்கு. அப்ப திடீர்னு அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. எல்லாத்துக்குமே செம ஷாக்கு. அந்த ஏரோ ஹெட்ட சேர்ந்த வேற வந்துடுறான். அவங்க அப்பா அம்மா ஓட்டும்போது கருகின நிலையில கிடக்குது. அதை நகர்த்தி பார்த்தா உள்ள குழந்தை சேஃபா உயிரோட இருக்கு. இவன் தான் வயிற்றுச்சல் பிடிச்சவனாச்சே. ஏண்டா உனக்காக இவங்க 2 பேரும் உசுறு விட்டுட்டாங்க, நீ இன்னும் உசுரோட்டு இருக்கியான்னு சொல்லி அந்த குழந்தைய கொலை பண்ண பாக்குறான். ஒரு வழியா ஹீரோயின் வந்து காப்பாத்திடுறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரோ ஹெட்ட சேர்ந்தவனை போட்டு காட்டுன்னு காட்டுறாங்க. கரெக்டா அவனோட டைம் முடியிற வேலை வந்துருச்சாட்டு இருக்கு. சும்மா பூமியை உடைச்சிட்டு வரும் பாருங்க மான்ஸ்டர். மத்தவங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல, இவனை கனக்கூடுறதுக்கு தரையோட பேச்சே கொள்ளுது. வந்த மான்ஸ்டர்ஸ் இவனோட உயிர் எடுத்துட்டு அதுக்கு பாட்டு கிளம்பி போயிருதுங்க. ஹீரோயின் தான் சேஃபா அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கிறான். இப்பதான் சுத்தி இருக்கிற மக்களுக்கே புரியுது இது கண்டிப்பா கடவுள் செய்யற விஷயம் இல்ல அப்படின்னு. சோ இப்பதான் யூஜி அவனோட டீம் மெம்பர்ஸ் அங்க வராங்க. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயின் வேற குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. யூஜி எப்படியாவது அவளை தடுத்து குழந்தைய வாங்கணும்னு பாக்குறான். ஆனா அங்க இருக்கிற மக்களை தாண்டி அவனால போக முடியல. டேய் கடவுளுக்கு எதிராக நடக்கிறீங்களா, ஒழுங்கா வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற பெரியவர் இருந்துட்டு தம்பி இதோட நிறுத்திக்கோ, நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு நீங்க வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. கடுப்பான யூஜி அந்த பெரியவர் போட்டு மரண சாத்த ஆரம்பிக்கிறான். இத பார்த்துட்டு இருக்க அந்த போலீஸ்காரனும் சரி பொதுமக்களுக்கும் சரி நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன் மேல இருக்க நம்பிக்கையே மொத்தமா போயிருச்சு. ஏன்னா அந்த போலீஸ்காரன் இவங்க உண்மையாலுமே கடவுளுக்கு தான் சேவை பண்றாங்கன்னு சொல்லி இவங்க மேல பெரிய மரியாதை வச்சிருந்திருப்பான். இதுல அவனுக்கு ரொம்பவே வெறுப்பாயிருது. கடுப்பான போலீஸ்காரன் யூஜி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக சொல்லிடுறான். எவனாலும் எதுவும் பேச முடியல. சோ நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்களும் வாயை மூடிட்டு கிளம்பிடுறானுங்க. அதே நேரத்துல ஹீரோயின் குழந்தையோட ஒரு வழியா தப்பிச்சு கால் டாக்ஸில ஏறிடுறா. பட் அந்த டிரைவர் ஸ்ட்ரெயிட்டான ரூட்ல போகாம வேற ஏதோ ரூட்ல போறாரு. ஹீரோயினுக்கு பயம் ஆயிருது. அந்த டிரைவர் வந்துட்டு பயப்படாதமா, நிறைய இடத்துல போலீஸ் செக்கிங் இருக்கு, நான் உன்னை சேஃபா கூட்டு போய் விட்டுறேன், இதெல்லாம் பண்றது கடவுளா பூதமான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த உலகம் மனிதர்களுக்கானது, அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி சம பஞ்ச போடுறாரு அவரு. சோ ஹீரோயினும் அங்க இருந்து சேஃபா வெளியே போயிட்டாங்க. அதே நேரத்துல நம்மளுக்கு பார்க்கோட வீட தான் காட்டுறாங்க. அதாவது அந்த 2 குழந்தைகளோட அம்மா செகண்டா இறந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இவனுக்கு தான் அந்த வீட டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டரா மாத்தி வச்சிருக்கானுங்களே. அவங்க எலும்பு கூடு இருந்த இடத்துல பெரிய கண்ணாடி பாக்ஸ் வேற போட்டு வச்சிருக்கானுங்க. அப்போ திடீர்னு அந்த எலும்பு கூடு அசைய ஆரம்பிக்குது. எப்படி அந்த பார்க் மனுஷ உருவத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கருகி எலும்பு கூடா மாறினாங்களோ, இப்ப அந்த எலும்பு கூடுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரீகிரியேட் ஆகி திருப்பியும் பார்க்காவே மாறி இருக்காங்க. பாக்கற நம்மளுக்கே தூக்கி வாரி போடுது. சோ பார்க் மறுபடியும் முழுசா உயிரோட வந்துட்டாங்க. அப்படிங்கிற இடத்துல இந்த மொத்த டிராமாவையும் கம்ப்ளீட் பண்றானுங்க. சோ இதுல நம்மளுக்கே புரியாத நிறைய விஷயம் இருக்கு. மான்ஸ்டர்ஸ் எங்க இருந்து வருது, இறந்தவங்க எங்க போறாங்க, இப்ப எப்படி பார்க் திரும்பி வந்தாங்க, இதுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படிங்கறத சீசன் 2ல தான் நம்ம பார்க்க முடியும். இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அதையும் பண்றோம். ஓகே நண்பர்களே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமால மீட் பண்றேன். நன்றி.